தென் தமிழக பாரம்பரியத்தின் ஒரு அழகான வெளிப்பாடமாக ஊரின் ஒற்றுமையையும் பக்தியையும் ஒருங்கிணைக்கும் புரவியெடுப்பு விழா பாரம்பரிய கலையையும் ஆன்மீக நம்பிக்கையையும் கலந்து கொண்ட சமூக விழாவாக மாறியது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட கிராமங்களில் பாரம்பரிய வழிபாட்டு தொடர்பாக நடைபெறும் புரவியெடுப்பு திருவிழா இன்றும் சமூக ஒற்றுமை, ஆன்மீக நம்பிக்கை மற்றும் பாரம்பரிய கலையை உணர்த்தும் முக்கிய திருவிழாவாக விளங்குகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காட்டுப்பட்டி மற்றும் வெள்ளையாண்டிப்பட்டி கிராமங்களில் பாரம்பரியமிக்க முறையில் நடைபெறும் புரவியெடுப்பு திருவிழா ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகும். மண் குதிரைகளை அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோயிலில் வைத்து வழிபடும் இந்த விழா பக்தியுடன் கூடிய கலை கலாச்சார வழிபாடாக நடைபெறுகிறது. இந்த விழா தென் தமிழகம் முழுவதும் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய விழா. குறிப்பாக ஊரை காக்கும் காவல் தெய்வமான ஐயனாருக்கும் அவரது வாகனமாக கருதப்படும் குதிரைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த விழா நடைபெறுகிறது. ஐயனார் கோயில்கள் பெரும்பாலும் காட்டுப்பகுதிகளின் எல்லையில் அமைந்திருப்பதால் இத்தகைய விழாக்கள் மிகுந்த மகத்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகள், காளைகள், நாய்கள் போன்ற சிலைகளை பூசாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் சில வாரங்களுக்கு முன்பு தயாரிக்கப்படுகின்றன. இந்த வருடம் மூலங்குடி கிராமத்தில் உள்ள பூசாரிகள், வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல நாட்களாக உழைத்து இந்த மண் சிலைகளை கைவினை பாணியில் உருவாக்கியுள்ளனர். பின்னர் அவை வேஷ்டி, மாலைகள், மலர்கள் மற்றும் வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு திருவிழாவிற்காக தயாரிக்கப்படுகின்றன. எங்களுக்கு இந்த பிறகு எடுக்கிறதுனால எங்களுடைய மக்கள் சுபிட்சமா இருக்காங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. வெள்ளாமை நல்லா விளையுங்கிற நம்பிக்கை இருக்கு. மழை அதிகமா பெய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கெல்லாம் முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி காலரா வரும், அம்மை நோய் வரும், இதெல்லாம் தடுக்குது. இந்த மாதிரி திருவிழா நடத்துறதுனால அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் தடுத்துருக்கு. அதனால நாங்கள் தொடர்ந்து இதை செய்கிறோம். நாங்கள் மூலங்குடி இந்த காட்டுப்பட்டிக்கு இந்த ஏனக்காட்டு ஐயனார் பூஜகர். நாங்கள் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு பூஜகர்களாகவும் இந்த குருதையெடுப்பு போக்குவரத்து தொண்டுகளாகவும் செய்து வருகிறோம். எங்களுக்கு விவரம் தெரிய ஒரு 4-5 தலைமுறையாக இதை செய்து வருகிறோம். மூலங்குடியிலேருந்து புறவை எடுத்து காட்டுப்பட்டி மந்தைக்கு வந்து அதை ஒரு கோயில் மாதிரி அங்கே வச்சு அங்கே 6 கால பூஜை நடத்தி மீண்டும் மறுநாள் சாயங்காலம் இங்கே வந்து கொண்டாந்து சேர்க்கப்படும். விழாவின் தொடக்கமாக ஐயனார் கோயிலில் இருந்து பிடிமண் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து பூசாரிகள், ஊர் பொதுமக்கள், சாமியாடிகள் ஆகியோர் சேர்ந்து மூலங்குடியில் இருந்து தயாரிக்கப்பட்ட புரவிகள் மற்றும் பிற சிலைகளை தோளில் சுமந்தவாறு காட்டுப்பட்டிக்கு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான குதிரை பொட்டல் என்ற இடத்தில் எடுத்து வந்த அனைத்து மண் சிலைகளும் வைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டன. பெண்கள் கும்மியடித்து பக்தி பாட்டு பாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இந்த விழா ஒரு சமூக திருவிழாவாக மட்டுமின்றி பக்தியும் பாரம்பரியமும் சேர்ந்துள்ள பண்டிகையாகவும் விளங்குகிறது. விழாவில் கலந்து கொள்பவர்கள் பலரும் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தும் நோக்கத்துடன் வருகிறார்கள். குழந்தை வரம், உடல்நல பிரச்சனைகள், திருமண சிக்கல்கள் உள்ளவர்கள் ஐயனாருக்கு உண்மையான பக்தியுடன் மண் சிலைகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். குழந்தை பிறந்ததற்கு பிறகு குழந்தை உருவ மண் சிலைகளை செய்து கொண்டு வருவது குழந்தையின் எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. கிராமங்களில் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பகுதிகளாக இருப்பதால் மழை வேண்டியும் இந்த விழா நடத்தப்படுகிறது. மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி வயல்களில் உற்பத்தி செழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழா மக்களால் மிகுந்த பற்று மற்றும் பக்தியுடன் நடத்தப்படுகிறது. காளைகள் ஆரோக்கியமாக இருந்தாலே விவசாயம் நன்றாக நடைபெறும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. எனவே காளை சிலைகள் பெரும்பாலும் இந்த விழாவில் முக்கிய இடம் பிடிக்கின்றன.
இந்த விழாவில் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் கூட இந்த திருவிழாவிற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி பின் திரும்புவது வழக்கம். இந்த ஊரின் ஒற்றுமையையும் சமூக நலனையும் வெளிப்படுத்துகிறது. ஏனக்காட்டு ஐயனார் ரொம்ப பிரசித்தி பெற்றது எங்கள் ஊரில். இதில் வேண்டுதல் வைத்தவர்கள் அனைவருக்கும் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனால் 2 வருஷத்துக்கு ஒரு தவணை இந்த பிறவி எடுப்பு விழா நடைபெறும். யார் வேண்டுதல் வச்சவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். எல்லாரும் நல்லா வேண்டி பிறவியை எடுத்து அதுக்கு இது நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இது ஒரு வருஷம் பூரா நடக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மலேசியா, சிங்கப்பூர் கூட இதுக்கு வந்துடுவாங்க. கரெக்டாக எங்கே அமெரிக்கா முதற்கொண்டு இங்கே வந்துடுவாங்க. என்ன வேண்டணுமோ வேண்டபடி நடக்கும். ஐயனாரும் ஏனமாரியும் ஏனங்காட்டு ஐயனாரும் என்ன வேண்டிய வரம் கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு. அங்கேருந்து நினச்சாலே கொடுப்பாரு. இவருடைய மகிமை எல்லா பக்கமும் தெரியும். நாங்கள் இங்கே இப்போ வருஷம் குருதி எடுப்போம். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் எடுப்போம். குழந்தை வரம் கேட்டவங்க எல்லாருக்கும் நல்லா குழந்தை வரம் கொடுப்போம். அதனால் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முதல்ல எடுத்தால் குதிரை அந்த காலை எடுத்தால் கண்டிப்பாக பறக்கும் குழந்தை. அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிச்சுன்னா எல்லாரும் வேண்டிக்கிட்டு கொண்டாந்து வச்சுருவாங்க. இந்த விழாவின் ஒரு பகுதியாக பெண்கள் அருகில் உள்ள ஏன மாரியம்மன் கோயிலில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தொடர்ந்து பல தலைமுறைகளை கடந்து வரும் இந்த புறவி எடுப்பு திருவிழா ஆன்மீக நம்பிக்கையையும் பாரம்பரிய பண்பாட்டையும் ஒருங்கிணைக்கும் முக்கியமான நிகழ்வாக தென் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காட்டுப்பட்டியில் நடைபெற்ற இந்த விழா பக்தி, ஒற்றுமை, கலாச்சாரம் மற்றும் சமூக ஒழுங்குமுறைகளின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பொன்னமராவதி செய்தியாளர் ச. கார்த்திகேயன்.